நான் அதிகம் வெறுக்கிற கட்சி பிஜேபி, அதிகம் வியக்கிற தலைவர் அண்ணாமலை. ரெண்டுத்துக்கும் பெரிய கான்ட்ரவர்சி இருக்குல்ல. உண்மை அதுதான். அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருந்தார்னா எவ்வளவு தரைக்கு கீழே போன ஒரு கட்சியை கூட அப்படி மெல்ல தூக்கி மேலே கொண்டு வந்துவிட முடியும். ஊருக்கு ஒரு பிஜேபி உறுப்பினர் கூட இல்லாத தமிழக பிஜேபி இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு சென்டிமீட்டராவது வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணாமலை தான். நாம் பல தலைவர்களை இங்கே பார்க்குறோம். அவங்கள்ட்ட ஒரு கரிஸ்மா இருக்கணும். அப்போ தான் அந்த பல லட்சக்கணக்கான கூட்டத்தை அங்கே சேர்க்க முடியும். தெரிந்தோ தெரியாமலோ பல அரசியல் தலைவர்களுக்கு அது தானாகவே அமைஞ்சிரும். ஆனால் இப்போ காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை கட்டி போடுகிற அளவுக்கு பேசுகிற தலைவர்கள் இருக்காங்களான்னா ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். முக்கியமாக ஒரு பக்கம் சீமான் இருக்கார், தொல் திருமாவளவன் இருக்கார். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களே தவிர பேச்சால் வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி பேசி கட்டி போடுவதற்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. மிகப்பெரிய வருத்தம் அது. இந்த நேரத்தில் தான் பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளரவே வளராது, தாமரை மலர்ந்தே தீரும்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடர்ந்து சொன்னால் கூட தாமரை மலர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. தாமரை எப்படி அதில் மலரும் இதில் மலரும்னு பல பேர் அசிங்கமெல்லாம் திட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அண்ணாமலைங்கிற ஒரு மனுஷன் வந்த பிறகு 1000 கான்ட்ரவர்சிஸ் அவர் மேலே. அவர் பொய் சொல்கிறாரு, தப்பாக பேசுகிறாரு, தகவல் பிழை இருக்குது, 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன்லாம் பீலா விடுறாரு அப்படின்னு பல விஷயங்கள் அவரை சுற்றி அடித்தால் கூட அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணுற விதத்தை பார்த்திங்கன்னா நிஜமாகவே கொஞ்சம் வாயடைச்சி நீங்கள் உட்காரத்தான் வேணும். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிறுவனத்திலிருந்து வருகிற நிருபராக இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் கேட்குறது என்னங்கண்ணா கேட்குறீங்க, இதுக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்கன்னா அப்படியே பாலை திருப்பி அவங்க மேலே போட்டு அவர்களை திணறடித்து அனுப்புறதில் அண்ணாமலை எப்போவுமே கிங்காக இருந்திருக்கிறாரு. அண்ணாமலை வந்தப்போ அவர் இந்த உலகம் பார்த்த பார்வை இருக்குல்ல, நிஜமாகவே யாரையா இருந்தாலும் பயங்கர காமெடியாக இருக்கார். ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுக்கிட்டு தற்சார்பு பொருளாதாரம் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் ஏதோ கர்நாடகா சிங்கம்லாம் சொன்னாங்க, இங்கே பார்த்தா ஒரு முயல்குட்டி மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பல பேர் நினச்சாங்க. அந்த முயல்குட்டி அப்படியே மெல்ல 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 விஸ்வரூபம் எடுத்து அப்படியே ஒரு யானையாக நிற்கும் பொழுது தான் பல பேருக்கு ஆச்சரியம். அது சொந்த கட்சிக்காரங்களே பல பேரை காவு கொடுத்தாரு அவர். அது அதுதான் அரசியல் சாதுரியம், தந்திரம்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தனக்கு சமமாக இங்கே வளர்கிற பல பேரை அவர் தந்திரமாக வெட்டி வீழ்த்தியதெல்லாம் நிஜமாகவே ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். ஒரு போலீஸ் மூளை எப்படி செயல்படுமோ அப்படி தான் அவர் அரசியல்லையும் செயல்பட்டார். பெரிய விமர்சனம் அவர் மீது இருக்குது. ஆனாலும் இந்த அண்ணாமலை ஆரம்பத்தில் எங்கிருந்து பேசப்பட்டார், எப்படி பேசப்பட்டார் அப்படின்னா, ரஜினி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவருக்கு எப்போவுமே முதல்வர் ஆசை இருந்ததில்லை, அந்த கட்சியில் அவர் ஒரு செயல் தலைவராக இருப்பார், முதலமைச்சராக வேறொருத்தரை முன்னிறுத்துவார், அவர் மிஸ்டர் க்ளீனாக இருப்பார் அப்படின்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இந்த அண்ணாமலைங்கிற பேரையே நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு முன்னாடி அந்த அண்ணாமலைங்கிற பேர் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இருக்கார், அவர் ஒரு மிஸ்டர் க்ளீன், அவர் வந்தாருன்னா இந்த சாமி படத்தில் வர்ற விக்ரம் மாதிரி கர்நாடகாவே அப்படியே சும்மா கிடுகிடுக்கும், அவரை தான் ரஜினி கூப்பிட்டு வர போகிறாரு அப்படின்லாம் ஆரம்பத்தில் தகவல்கள் இருந்துச்சு. பல வருஷங்கள் கழித்து அது அண்ணாமலைகிட்டே கேள்வியாக கேட்டாங்க. அப்புறம் அந்த ரஜினி சம்மந்தப்பட்டவர்கள்ட்டெல்லாம் இது உண்மையாக பொய்யானலாம் ஊடகங்கள் கேள்வி கேட்டுக்கிடுச்சு. ஆனால் அன்னைக்கு அண்ணாமலையை நாங்கள் அறிந்து கொண்டது இப்படி தான். யாரா அந்த அண்ணாமலை அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிஜேபியிலேருந்து ஒரு அண்ணாமலை வந்தார். இந்த அண்ணாமலை தான் அந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது பயங்கர காமெடியாக இருந்துச்சு. இவரை யார் ரஜினி முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சாரு, இவர் என்னமோ பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா கீழே விழுந்தால் கூட அது திருப்பி தேடுற அளவு கூட அவர்கிட்ட நிதானம் இல்லாத போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கிண்டல் அடித்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அண்ணாமலை இல்லைன்னா தமிழக பிஜேபியே இயங்காது, தமிழக அரசியலே இயங்காதுங்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்தினார். அதுதான் ஒரு மிகப்பெரிய சாதுரியம். எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சாதுரியம் என்ன தெரியுமா, கடந்த 30-35 வருஷமாக திமுக அதிமுக இவங்க 2 பேரும் தான் மல்லு கட்டிட்டு நிற்பாங்க. திமுகவுக்கு எதிரி அதிமுக, அதிமுகவுக்கு எதிரி திமுக. நடுவில் ஒரு தேசிய கட்சி சமமாக நின்று சண்டை போட்டதே கிடையாது. அதை முதலில் மாற்றினவர் அண்ணாமலை தான். திமுக வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. திமுக வெர்சஸ் தமிழக பிஜேபின்னு கூட மாறல, அது திமுக வெர்சஸ்
அண்ணாமலை. ஸோ அப்படி அதை கொண்டு வந்தார். தினந்தோறும் ப்ரெஸ் மீட்டு, தினந்தோறும் போர் தான். அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாருன்னா அந்த 1 மணி நேரத்தையும் நீங்கள் உட்காந்து கேட்கலாம். அதில் 1000 தகவல் பிழை இருக்கலாம், நமக்கு பிடிக்காத பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனாலும் சொல்ல வர்ற கருத்தை அப்படி நெத்தியில் குண்டூசி இறக்குன மாதிரி சொல்கிற ஒரே மனுஷன் இன்றைக்கி தமிழக அரசியலில் அண்ணாமலை தான். இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி திருச்சி சூர்யா சிவா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அவர் அண்ணாமலையினுடைய சிஷ்யருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை சொல்லி தான் நான் பல விஷயங்களை இங்கே பண்ணேன், கடைசியில் என்னையே கட்சி விட்டு விரட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஆத்திரத்தில் அவர் பல இடங்களில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்துடைய தேமுதிகவில் சேருவதற்கு அண்ணாமலை ரொம்ப ஆர்வம் காட்டினார். கர்நாடகாவிலேருந்து அவர் விஜயகாந்தை மீட் பண்ணார். அப்போ விஜயகாந்த் உங்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் கட்சியில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். அதற்கப்புறம் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு விஜயகாந்த் அவர் கட்சியில் சேர்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு அதிரி புதிரியான ஒரு தகவலை எடுத்து விட்டார். அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தேமுதிகவில் அண்ணாமலை இருந்திருந்தா விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிகவே அண்ணாமலை கைக்கு வந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தன்னை சுற்றி தான் அரசியல் இயங்கணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறவர் அண்ணாமலை. அதை சரியாக செஞ்சிட்டு இருக்கிறவரும் அண்ணாமலை தான். இப்போ ஏன் அண்ணாமலை பற்றி நான் பேச வந்தேன் அப்படின்னா, தமிழக பிஜேபி தலைவர்லேருந்து சில காலம் அவர் விடுபட்டு லண்டனுக்கு போகிறாரு. ஒரு சர்வதேச அரசியலுங்கிற ஒரு பட்டய படிப்பதற்காக போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ தமிழக பிஜேபிக்கு புதிய தலைவர்கள் யாரையாவது இங்கே நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்தாலும் சரி, வளராமல் போனாலும் சரி, மண்ணா போனாலும் சரி, அது நமக்கு எந்த கவலையும் கிடையாது அது பற்றி. ஆனால் அண்ணாமலைங்கிற ஒரு தலைவர் இல்லாமல், அவருடைய ப்ரெஸ் மீட் இல்லாமல் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே ஒரு வெற்றிடம் வருது. இப்போ அண்ணாமலை லண்டன் போகிறாரு. இப்போ தமிழக பிஜேபியில் வழக்கம் போல் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது கருப்பு முருகானந்தம், ஏபி முருகானந்தம்னு, நயினார் நாகேந்திரன் அப்படின்லாம் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இலகணேசன் இருந்திருக்கிறாரு, பொன்னார் இருந்திருக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க. இவங்க யாருமே செய்யாத ஒரு வேலையை அண்ணாமலை செய்தாருன்னா அவங்களே ஒப்புப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த அரசியலை சுட சுட நகர்த்தியவர் அண்ணாமலை. பல வேலைகளை இங்கே அவர் பண்ணியிருக்கிறார். முக்கியமாக இங்கே தலையெடுத்த பல தலைவர்களை பலி மேலே பலியாக போட்டிருக்கிறாரு. அவர்கள் மீது பாலியல் சர்ச்சைகளெல்லாம் அவரே கிளப்பி போட்டிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பிஜேபியினுடைய பேரே பாலியல் ஜல்சா கட்சின்னு மாறுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரையை ஏற்படுத்தியவரும் அண்ணாமலை தான். ஆனால் தான் வாழ பிறரை கெடு அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக கூட இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு அரசியலில் வேறு காரணம் சொல்லுவாங்க, வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. இது அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தமிழக பிஜேபியை தினந்தோறும் தலைப்பு செய்தியாக கொண்டு வந்தது அண்ணாமலை தான். அவர் இல்லைன்னா அது 8ஆம் பக்கத்தில் 8 வரி செய்தியாக தான் பிஜேபி இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் முதல் பக்க செய்தியாக மாற்றின பெருமை அண்ணாமலைக்கு உண்டு. இன்றைக்கி அந்த கட்சி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் அண்ணாமலை. அண்ணாமலைக்காக தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு விரல் நீட்டி எச்சரித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் டெல்லி தலைமைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் இவர் படிப்புக்காக மேல்நாட்டுக்கு போகிறாரு, லண்டன் போகிறாருங்கிறத நம்ம லேசாக ஒரு சந்தேகத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழக பிஜேபியில் அண்ணாமலைக்கு எதிராக மிகப்பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் நடக்குது. ஒருவேளை இவர்களையும் நாம் சமாதானப்படுத்தியாக உண்டு. 2026 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் நாம் கொஞ்சம் தேர முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்லாம் இவங்க நினச்சி இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல அண்ணாமலையும் உறுதியாக இருக்கிறாரு, அதிமுகவும் உறுதியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவரை இங்கேருந்து மெல்ல கிளப்பி விட்டு வேறு யாராவது இங்கே தலைவராக வச்சு கூட்டணி பேசலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நிச்சயமாக மத்திய பிஜேபிக்கு வந்திருக்கலாம். ஸோ அதன் காரணமாக கூட அண்ணாமலை இங்கேருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம். ஆனால் மத்திய தலைமைக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அண்ணாமலை மாதிரியான ஒரு கரிஷ்மா கொண்ட ஒரு லீடரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வச்சுருந்தா தான் தானாக பிஜேபி வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிஜேபி வளர்ந்தா என்ன வளராட்டி என்ன அப்படின்னு. இருந்தாலும் இந்த அரசியலை ஒரு ஆர்வத்தோடு பார்க்குற காரணத்தால் அவரே இருக்கட்டுமோன்னு தோணுது. அதற்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு திருமண மண்டபத்துக்கு அண்ணாமலை வராரு. அங்கு
திரண்டு இருக்கிற மக்கள் யாருமே அரசியல் சார்ந்தவர்கள் இல்லை. அது அரசியல் கூட்டமே கிடையாது. முழுக்க முழுக்க பொதுமக்கள், அந்த உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ நடக்கிற ஒரு திருமண விழா. அப்படி அண்ணாமலை என்ட்ராகிறாரு. அங்கே இருந்த ஒரு ஆயிரக்கணக்கான செல்ஃபோன்கள் அண்ணாமலை பக்கம்தான் திரும்புது. பலரும் அவரோடு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு அப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு உரிய அந்தஸ்தை அன்னைக்கு அண்ணாமலைக்கு இந்த மக்கள் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது பணம் கொடுத்து வந்ததில்லை, ரொம்ப இயல்பாக வர்றது. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கணும்னு நினைக்கிற கூட்டம் இங்கே நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. இது அண்ணாமலை இல்லாத ஒரு அரசியலை இங்கே நினச்சே பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. பட் அண்ணாமலை தற்செயலாக போகிறாரா அல்லது தள்ளிவிடப்படுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் தான் தெரியும். ஆனால் அண்ணாமலை இல்லாத இந்த அரசியல் நிச்சயமாக வெற்றிடமாக தான் இருக்கும்.